Hi, welcome back to channel. So, this is day 2 part 1. So, எங்கன்னா இப்போ வந்து டேரெக்டாக ரூம் வந்து வெக்கேட் பண்ணி கிளம்பி வந்து பார்த்திங்கன்னா மேட்டூர் டேம் போகிறோம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தங்கியிருந்த ரூம். ஸோ எல்லாம் ரெடி ஆகிட்டோம். இன்றைக்கி கிளம்பி அப்படியே மேட்டூர் போயிட்டு மேட்டூர் டேம் போய் வியூ பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே டேரெக்டாக வீட்டுக்கு போயிட்டு போகிறோம். ஸோ அதான் இன்றைக்கி பிளான். எல்லோரும் கிளம்பிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஒரு சிலர் மட்டும் கிளம்பணும். ஸோ அதான் பேக் பண்ணிட்டுருக்காங்க. பேக் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி வேண்டியதான். ரூமுக்கு வந்து எவ்வளோ சார்ஜஸ் ஆச்சுன்னா நாங்கள் மொத்தம் 7 பேர் வந்துருந்தோம். 7 பேருக்கு வந்து 2 ரூம் எடுத்துருந்தோம். ஒரு ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1500 1400 சம்திங் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ டோட்டலாக பார்க்கும்போது 50,000 அந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வந்து ஷேர் பண்ணி தான் போட்டுருக்கோம். ஸோ அப்படிதான் நான் வந்து மற்ற விஷயம் போயிருக்கேன். ஸோ ரூம்லேருந்து கிளம்பிட்டோங்க. இப்போ டேரெக்டாக வந்துட்டு ஹில்ஸ்லேருந்து கீழே இறங்கி சேலம் போயிட்டு அங்கேருந்து மேட்டூர் டேம் இருக்காமா, அங்கே போய் பார்த்துட்டு போகலான்னு சொன்னாங்க. அதனால் அப்படியே கிளம்பிட்டோம். நம்ம கோ ரைடர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காரில் அவங்க போயிட்டாங்க முன்னாடியே. திடீர்னு என்னடா கோப்ரோ வந்து திடீர்னு ஆன் ஆகலை. சரி என்னடா ஆச்சு கோப்ரோ ஆன் ஆகலை, காலையிலே சம்பவம் ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது கோப்ரோவில் சார்ஜ் இல்லை. அதனால் கோப்ரோவில் வந்து சார்ஜ் இல்லை. அப்புறம் சார்ஜ் போட்டு பார்த்தோம், பவர் பேங்கில் சார்ஜ் ஆச்சு. சரி ஓகே அப்படியே சார்ஜ் போட்டு விளாக் பண்ண ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு அப்படியே சார்ஜ் பண்ணிட்டு விளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இருந்து வந்து பார்த்திங்கன்னா மேட்டூர் டேமுக்கு கரெக்டாக 70 கிலோமீட்டர் வருது. டைம் வந்துட்டு 9 o'clock இருக்கும். ஸோ நாங்கள் 7 கிளம்புறதா இருந்துச்சு. என்னாச்சுன்னா அங்கே ரூமில் போட்டுருந்த ஒரு காருக்காரங்க வந்து கார் எடுக்கலை. அதனால் வந்து என்னாச்சுன்னா நான் கிளம்பி வர லேட் ஆகிடுச்சு. வந்த வழி மாதிரியே தெரியல, ஏதோ வேறு வழியாக போகிறோன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது நாங்கள் வந்த வழியே இல்லை, இது வேறு ஏதோ வழி. நாங்கள் வந்த வழியே வேறு, அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் தெரில எனக்கு இந்த வழியாக தான் வந்தோமா அப்படிங்கிற மாதிரி. நேற்று பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்துச்சு, இன்றைக்கி பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குது. ஹார்ன் அடிச்சுக்கலாம், நல்ல ஒரு பெண்டெல்லாம் இருந்துச்சுன்னா எங்கேயாவது விட்டு சாத்திட்டோன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சம்பவமாகவே நடந்துகிட்ருக்கு. இதில் எச்சா சம்பவம் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். கூட ஆளும் இல்லை, அவங்களும் வேறு எங்கே போயிட்டாங்கன்னு தெரில, நாங்கள் போகிற வழி சரிதானான்னு தெரில. ரோடு நல்லா தான் இப்போ இருக்குது. ஆனால் நேற்று வரும்போது இந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியல எங்களுக்கு. கன்ஃபார்மாக சொல்கிறேன், இது வந்துட்டு நாங்கள் வந்த வழியாகவே இருக்காது. எங்கேயாவது ஒரு பக்கம் போய் நின்றுட்டு கேட்கும்போது தான் தம்பி வழி மாதிரி வந்துட்டீங்க, நீங்கள் அந்த சைடு ஒரு 30 கிலோமீட்டர் போகணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி வரும். இல்லைனா வந்துட்டு இந்த வழியாகவே இறங்கி கொஞ்சம் அப்படி போய்க்கோங்க அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க. ஆனால் சுற்றிட்டு தான் போக போகிறோம், அது மட்டும் கன்ஃபார்ம். ஏன்னா நான் வரும்போது இப்படி ஒரு இடத்த பார்க்கவே இல்லை. ஒருவேளை ஏற்காடு இறங்குற 2வது வழியோ, ஏற்காடு வந்துட்டு போகிறதுக்கு 2 வழி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது இன்னொரு வழியில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். எப்படி ஒன்று போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போய் சேர்ந்தால் போதும். பெங்களூர் ரோடு அப்படி போனீங்கன்னா பக்கம் ஏற்காடு பார்த்தீங்களா? அங்கே போனீங்கன்னா 30 கிலோமீட்டர். ஓகே, இது எவ்வளோண்ணா வரும்? இது எவ்வளோண்ணா வரும்? 54 கிலோமீட்டர், 60 கிலோமீட்டர் வந்துடும். இந்த ஓம்பூர் தாண்டி போனோம். எப்படி எங்கே போனோம் நாங்கள் எங்கடா? சேலம் போவா? இல்லைண்ணா, சேலத்தில் அது டேம். என்ன டேம் விடாது? என்ன டேமு? மேட்டூர் டேம்ண்ணா. மேட்டூர் டேம் ஓம்பூர் போய் தான் போய் அவனுக்கு போய் டேனிஸ்பேட்டை போய் டேனிஸ்பேட்லேருந்து ஓம்பூர், டேனிஸ்பேட்லேருந்து டேரெக்டாகவும் போகலாம். சரி ஓகேங்கண்ணா, இந்த வழியாக போகலாம்ண்ணா? போகலாம், ஆனால் கொஞ்சம் ரோடு கொஞ்சம் இதாக இருக்கும். மோசமாக இருக்குமாண்ணா? அந்த நம்ம அங்கேயே போனாங்க அது இது பக்கம் உங்களுக்கு. சரி ஓகேங்கண்ணா, போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரோடு கொஞ்சம் இதாக இருக்கும். சரி ஓகே, நான் யூட்டர்னே போட்டுக்கிறேங்கண்ணா. சொல்லலை எப்படி இந்த ரோட்டில் வந்திருக்க மாட்டோன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் இந்த ரோட்டில் நாங்கள் வரவே இல்லை. இப்போ திரும்பி ரிட்டன் மறுபடியும் போயிட்டுருக்கோம். மறுபடியும் மேலே போயிட்டு அங்கேருந்து வழி கேட்டு அங்கேருந்து தான் போகணும். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ரூட்டை கண்டுபிடிச்சாச்சுங்க. நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக இறங்கிட வேண்டியதான். அப்படியே கீழே போய் இறங்கிட்டு அவங்கள மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு போகிறதா இல்லை வந்துட்டு அங்கே போய் சாப்பிட்டுக்கலாமா என்னன்னு சொல்லிட்டுலாம் கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு போகணும். ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு 30 கிலோமீட்டர் வராது, ஒரு சேலத்துக்கு 30 கிலோமீட்டர் வரும். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22-24 அந்த
அந்த ரேஞ்சில் வரும். எனக்கு மச்சானை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம கீழே இறங்குவோங்கிறது ஞாபகம் வருது. அது வரைக்கும் வேறு எங்கேயோ போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே போன ரூட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு இது நம்ம வந்த ரூட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி வரைக்கும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே போயிட்டுருந்தேன். நல்லா இருந்துச்சேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அது தெரில, ரோடு மோசமாக இருக்குன்னாங்களா. சரி நம்ம ஏன் அந்த வழியாக போயிட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே ஜம்ப் அடித்தாச்சு, சரி பல்ட்டி அடித்தாச்சு. சரி அந்த ரோட்டை கட் பண்ணி நம்ம வந்த வழியாகவே விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியாக இறங்க ஆரம்பித்தாச்சு. இப்போது என்னடா அது இவ்வளோ இதாக இருக்கு, இதில் எப்படி நான் கார்னரிங்கெல்லாம் பண்ணுறது, ஈரத்தோட ஸ்லிப் ஆக்கி விட்டுருமே. என் டைம் அதிலே மொட்டை. அவ்வளோதான் வந்தாச்சுன்னு நினைக்கிறேங்க. செக் போஸ்ட்டு வந்துட்டோம், ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். 5 கிலோமீட்டர் கூட இருக்காது. ஒரு 10 நிமிஷத்துலலாம் இறங்கிடுவோம். நல்ல ஒரு சீசனாக, நல்ல ஒரு ரெயினாக இங்கே இருக்கிற டைமில் வந்தோம்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிளியூர் ஃபால்ஸில் அந்த அளவுக்கு எனக்கு ஜில்னஸாகவும் தெரில. ஆனால் தண்ணி நல்லா இருந்துச்சு, தண்ணி விழுகிற ஸ்பீடெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். அவ்வளோதான் அவ்வளோதான். ஏற்காடு மலை இறங்கியாச்சு. பார்த்தாலே தெரியும் சிட்டி வந்தாச்சுங்க. வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக ஒரு ஓட்டு ஜாலியாக ஃபன்னாக வண்டி ஓட்டிகிட்டு வந்துடும். மழை இறங்கியாச்சு. இன்னும் அப்படியே வந்துட்டு நம்ம கோரைடர்ஸை போயிட்டு பிடிக்கணும். அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரில. அவங்கள பிடிச்சிட்டு அவங்கள்ட்ட வந்துட்டு சாப்பிட்லாமா இல்லை என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்கணும். ஏன்னா லைட்டாக பசிக்குது. ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க போயிட்டுருக்காங்க. ஸோ அங்கிட்ட அது டக்குன்னு பிடிச்சிடலாம். 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் போயிட்டுருக்காங்களாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டக்குன்னு பிடிச்சிடலாம்.